பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்து ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இது பாருங்க, 1949 அறிஞர் அண்ணா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திராவிட கழகத்திலிருந்து பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் துவங்குறாரு. அவங்க தேர்தலில் நிற்க தீர்மானித்த ஆண்டு 1957 தான் தேர்தலையே நிற்க தீர்மானிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேர்தலில் நிற்கிறதுக்கான ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழித்து ஜெயிக்கிறாங்க. 1967 திமுக வந்து ஜெயிச்சு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா CN அண்ணாதுரை அவர்கள். திமுகவோட ஃபஸ்ட்டு முதலமைச்சர் CN அண்ணாதுரை. இவர் மிகப்பெரிய சாதனைகள் பண்ணியிருப்பார். அதாவது மெட்ராஸ் மாநிலத்தோட பேரை தமிழ்நாடு அப்படின்னு மாற்றிருப்பார். 1969 75 மைல் தொலைவிற்கு மேல் உள்ள பேருந்து தடங்கள் அதை வந்து தேசிய மயமாக்கியிருப்பார். அடுத்தது பாருங்கள், அனைத்து சாதி ஏழை மாணவர்களும் பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய கல்வி, தொழிற்கல்வி இது எல்லாத்துக்கும் கட்டண விதிவிலக்கு கொடுத்துருப்பாரு. 2வது உலகத்தமிழ் மாநாடு அது நடத்தினது யாருன்னா அறிஞர் அண்ணா தான், சென்னையில் நடத்தியிருப்பார். அடுத்து தமிழக ஏழை மக்களுக்காக மானிய விலையில் அரிசி, அதுவும் வந்து அறிஞர் அண்ணா தான் கொடுத்துருப்பாரு. சரிங்களா? இதிலிருந்து பிரிஞ்சு தான் 1972 அஇஅதிமுக ஆரம்பிச்சிருப்பாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் ஆரம்பிச்சிருப்பாரு. ஆக்சுவலாக திராவிடர் கழகத்திலிருந்து துவங்கினது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிஞ்சு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அஇஅதிமுக 1972. அவங்க ஆட்சியை பிடிச்சது எப்போ அப்படின்னா 1977, 5 வருஷம் கழிச்சு ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க. 87 வரையும் 10 ஆண்டுகள் வந்து முதலமைச்சராக எம்ஜிஆர் இருந்திருப்பாரு. சரியாப்பா? இது முக்கியமான இன்ஃபர்மேஷன். 11th புக்கில் 14வது லெசன் தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி டிஎன்பிஎஸ்சிக்கு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் நம்ம ஓயாத அலைகள் டெஸ்ட் பேட்ச் வந்து ஜனவரி 17 ஸ்டார்ட் பண்ணுறோம். விருப்பப்படுறவங்க 8667772090 அப்படின்ற நம்பருக்கு, அப்படி இல்லாட்டி 6374222090 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். 2026 அக்டோபர் மாதம் வரையும் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நடக்கும்ப்பா. ஸோ குரூப் 4 பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? குரூப் 4 பேஸ் பண்ணியும் இதோட கொஸ்டின்ஸ் இருக்கும். குரூப் 2, 4 கம்பைனாக தான் நம்ம கொடுக்குறோம். நன்றி.